நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வேகமா இன்றைக்கு வாசித்து ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவன் பெருக்கத்தின் ஆண்டவர், தேவன் விரிவாக்கத்தின் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை விரிவாக்க, நமக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவர்களுக்கு அருளினார். 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம், எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய பெரிய பெரிய சாட்சிகளை, சம்பவங்களை மிக தெளிவாக அவருடைய நிறைகளையும் அவருடைய குறைகளையும் ஒன்று கூட மறைக்காமல் பரிசுத்த வேதாகமம் நமக்கு எழுதி இருக்கிறது. அதிலே மிக ஒரு முக்கியமான மனுஷன் யார் அப்படின்னா, இந்த யாபேஸ் என்கிற தேவ மனுஷன் ஒரு முக்கியமான மனிதன். அவருடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது ரொம்ப சோகமாய் அவங்க இருக்கிறாங்க, ரொம்ப கவலையா இருக்கிறாங்க, துக்கத்தோட இருக்கிறாங்க. அவர்களை சுற்றி எதுவுமே நடக்கல, அவர்களை சுற்றி பெரிய பாரமா இருக்கிறது. இதற்கு முன்பாக பிள்ளைகளை வளர்த்த முடியல. அதனால இந்த குழந்தைய சந்தோஷத்தோட அவங்க பெற்றெடுக்கல. பொதுவாக ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது சந்தோஷமாய் அவள் பெற்றெடுக்கிறாள். 9 மாதம் அந்த குழந்தையை சுமக்கும் போதெல்லாம், ஐயோ நீ நல்லா வரணும், நல்லா வளரணும், நீ ஒரு பெரிய மனுஷியா இருக்கணும், பெரிய கற்பனையோட சந்தோஷத்தோட பெற்றெடுத்து அதற்கு முன்னாடியே நிறைய தாய் தகப்பன் அதற்கான பேர்களை நியமிச்சிடறாங்க. பையனா பிறந்தா இந்த பேரை வச்சிடலாம், பொண்ணா பிறந்தா இந்த பேரை வச்சிடலாம், என் பிள்ளை இந்த மாதிரி இப்படி அழகா பிறக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய கற்பனைகள் இருக்கணும். ஆனால் என்னமோ தெரியல, இந்த யாபேசை பெற்றெடுக்கும் போது அவங்க தாயார் அவனை துக்கத்தோடு பெற்றெடுக்கிறார்கள். பழைய ஏற்பாடின் காலத்திலே இருந்த எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவங்களுடைய பேரை ஏற்கனவே அவங்க சூஸ் பண்ணதில்லை, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேரை வைப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன சூழ்நிலை இருக்குது, அவனை எந்த சூழ்நிலையில பெற்றெடுத்தோம், இல்லைன்னா அவனை குறித்து ஏதாவது வெளிப்பாடு இருக்குதா, அவனை குறித்த ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா, அவன் எப்படி மாற போறான், அவன் என்ன இருக்க போறான் அப்படின்னு ஒரு பெரிய வெளிச்சத்தோட ஒரு தீர்க்க தரிசனமா தான் அவங்க பேரை அவங்க வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையாகவே மாறும். பிற்காலத்திலே அவனுடைய பேருக்கு தகுந்த மாதிரியே அவன் இருப்பான். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நாபாலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப சொல்லும் போது சொல்லுகிறது, அவன் பேருக்கு தகுந்த மாதிரியே அவன் இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லும். அப்போ அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்போ இந்த யாபேசை அவருடைய தாய் பெற்றெடுக்கும் போது துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஐயோ ரொம்ப கொடுமையானது. எல்லாருக்குமே தன்னுடைய பெயர் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. தன்னுடைய தகப்பனார் தாயார் ஒருவேளை கிராமத்துல பிறந்தவங்களா இருந்தா அந்த கிராமத்து பேர் மாதிரி யாராவது வச்சாங்கன்னா உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல என் பேரு கிராமத்துல எங்க அம்மா அப்பா வச்சாங்க, நான் கொஞ்சம் அதை ஸ்டைல் பண்ண விரும்புறேன், நான் கொஞ்சம் வித்தியாசமா அதை பண்ணணும் அப்படின்னு. அதான் எனக்கு ஒரு பிரதர் சுசீந்திரன் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காரு. அப்போ அவர் போற இடத்துல எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. உடனே அவர் சுசீந்திரன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவர் இப்ப எப்படி சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, உங்க பேர் என்ன கேட்டா சுசி அப்படின்னு ஷார்ட்டா சொல்ல ஆரம்பிச்சாரு. எல்லாருமே, சார் உங்க பேர் என்ன சார்? சுசி சார், சூப்பரா இருக்கே சார் அப்படின்னு. அப்போ தன்னுடைய பேரை அப்படி ஒரு நல்ல பேரா இருக்கணும், எல்லாரும் ரொம்ப அழகான பேரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், அந்த யாபேசுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் கொடுக்கப்படவே இல்லை. பார்க்கிறவங்க எல்லாம் அவனை நீ என்னதான் கூப்பிடணும் அப்படின்னா, துக்கம் அப்படின்னு தான் கூப்பிடணும், சஞ்சலம் அப்படின்னு தான் கூப்பிடணும். எத்தனை வருஷமானாலும் அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் எல்லாருமே அவனை பார்த்து சொன்னாங்க, இவங்க
இவன் பெத்தெடுக்கும் போது அவங்க அம்மா அவ்வளவு துக்கமா இருந்தாங்கப்பா, அவ வாழ்க்கை ஒன்றும் இல்லாம இருந்துச்சுப்பா, அதனால தான் இந்த பேரு. ஆனா வேதம் சொல்லுது, யாபேஸ் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான், அவனுடைய பெயர் துக்கம் தான். ஆனா அவங்க அம்மா வச்ச பேர் துக்கம்னு தான் பேர் வச்சாங்க. ஆனா என் கர்த்தர் அவனை சகோதரர்களை பார்த்திலும் கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா, மனுஷங்க நமக்கு வச்ச பேரை எல்லாம் மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிற நாள் சீக்கிரம் வரும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற திருச்சபையில ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு 3 இடங்களிலேயாவது கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் நீங்கள் திருச்சபைக்கு வரும்போது, அடுத்த வாரம் நீங்கள் போன் மூலமாகவோ நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை இந்த மாதத்தில் என் பேரை இந்த இடத்துல பெருமைப்படுத்தினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் மனிதர்கள் நமக்கு போட்ட பேரை கர்த்தர் மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவிற்கு பெயர் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர்ல ஒரு பேர் இருக்கலாம். ஆனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க வித்தியாசமான பேரால உங்களை கூப்பிடலாம். சிலர் முட்டாள் அப்படின்ற பேரை வைக்கலாம், சிலர் இவன் ஏமாந்த பேர் வழி அப்படின்னு பேர் வைக்கலாம், இவன் நோஞ்சா அப்படின்னு பேர் வைக்கலாம். நான் சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஆயிரக்கணக்கான பேர்களை உங்களுக்கு வைக்கலாம். உங்க அம்மா உங்களுக்கு சில பேர்களை வைக்கலாம், உங்க அப்பா உங்களுக்கு ஒரு பேரை வைக்கலாம். பாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேர் தான் இருக்குது, என்னை இப்படிப்பட்ட ஒரு பேர்ல தான் அழைப்பாங்க. ஒருவேளை நான் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், மனிதர்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பேர்களையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு அவர் பேர் வைப்பார். எந்த மனுஷன் முட்டாள் அப்படின்னு உங்களை கூப்பிடுறானோ அவனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஞானவான் என்று கூப்பிடுவார். ஏனென்றால் பேதைகளை கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர். ஆமென். பேதைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறவர் என் கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பேரை மாற்றுகிறவன் தான் கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பெயர் எந்த இடத்துல மனிதர்கள் பட்ட பேரா கூப்பிடுறாங்களோ, அதான் சிலர் ஸ்கூல்ல நம்ம நிறைய பேர் இந்த பேரை தான் வாங்கியிருப்போம். எரும மாடு அப்படின்ற பேரை நிறைய பேர் வாங்கியிருப்போம். அது எரும மாடு தான். அது களிமண் அப்படின்ற அந்த பேரை வாங்கியிருப்போம். அதான் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் மண்டையில மசாலாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் திட்டும் போது அப்படிதான் திட்டுவாங்க. அவன் மண்டையில தான் மசாலாவே இருக்காதுன்னு தெரியாது. அப்ப ஏன் அவன்கிட்ட அந்த வேலையை கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் அவனை சொல்ல செஞ்சீங்க? ஆனா நான் நம்புறேன், இல்ல கர்த்தர் மனுஷங்க வச்ச பெயர்களை எல்லாம் அழிச்சு நம்மளை ஞானத்தில் சிறந்திருக்க பண்ணுகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுடைய பெயர் ஒருவேளை கடன்காரன் என்கிற பெயர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வச்சிருக்கலாம். உங்களை அப்படிதான் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. எப்பா அவன் வராப்பா கடன்காரன் வராப்பா, வந்த உடனே 5-10 கூட கையேந்திட்டு நிற்பான்ப்பா, நம்ம அந்த பக்கமா போலாம், வேண்டாம் இவன் பக்கத்துல நிக்காதீங்க, இவன் கடன் கேட்பான் அப்படின்னு சொல்லலாம். உங்களை ரொம்ப தரைக்குறைவான பேர்களை எல்லாம் வச்சு மனிதர்கள் உங்களை சித்தரிக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, நான் உன் பேரை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கடன்காரன் என்கிற பெயரை கர்த்தர் மாற்றி நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று நான் நம்புகிறேன். மலடி என்கிற பெயரை கர்த்தர் மாற்றி பிள்ளை தாட்சி ஆக்க கர்த்தர் அந்த பேரை உங்க தலை மேல கர்த்தர் வைப்பார். எது கை வச்சாலும் நல்லா வராது அப்படின்ற அந்த பெயரை கர்த்தர் மாற்றி, இவன் காரிய சித்தி உள்ளவன், இவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கரங்களை தட்டி கொண்டு விசுவாசித்துக் கொண்டே இருங்கள், அப்பொழுது கர்த்தர் அப்படியே நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் தேவன் நம்முடைய பெயரை மாற்றுகிற கர்த்தர், என்னுடைய பேரை மாற்றுகிற கர்த்தர். உங்க பேரை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஸ்பெஷலா கர்த்தர் வைப்பாரு. நம்ம சில நேரத்தில் ஊர்ல இருக்கிற பெரிய ஃபேமஸான ஆட்களுடைய அந்த பெயர் நம்முடைய மெமரியில அப்படியே தங்கி இருக்கலாம், அது நம்முடைய மூளைக்கு அப்படியே ஸ்ட்ராங்கா அது மறக்க முடியாத பேரா இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த மறக்க முடியாத பேர் அவங்க அந்த பேர் வச்சதுனால அல்ல,
அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுனால தான் அந்த பேரு பெருமையா இன்னைக்கு எல்லாருடைய மனசுலையும் பதிகிறது மாதிரி இருக்குது. உங்க பேரு அம்மா அப்பா வச்ச பேரு அது பெருசா இருக்குது, குட்டையா இருக்குது, அது நல்லா இருக்குது, நல்லா இல்ல, அதை வச்சு மனுஷங்க மெமரியில வைக்க போறது இல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க பெயர் உலக பிரகாரமான பெயர் நல்லா இல்லாத பெயரா இருந்தாலும் நான் நம்புறேன் எல்லார் மத்தியிலையும் போற்றப்படுகிற பெயராக கர்த்தர் மாற்ற வல்லவர். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் பெயரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்கள். யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்திலே போராடுகிறான். அவனுக்கு ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. என்ன பேர் இருந்துச்சுன்னா எத்தன். அவன் ஏமாற்றுக்காரன் என்கிற பேரை வாங்கினான். அவங்க அப்பாட்ட போய் உங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கானே அப்படின்னு கேட்டா அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஐயோ அவன் பயங்கரமான ஏமாத்து பேர் வழி, என்னையே ஏமாத்திட்டான் பாருங்க. ஒருவேளை ஏசாவனிடத்துல போய் உனக்கு ஒரு தம்பி இருந்தானே எப்படி எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவனை ஏன் சார் கேக்குறீங்க, அவன் சொத்துக்கு ஏமாத்துறவன், நம்மள அவன் ரொம்ப மோசமானவன். அப்போ எல்லார் மத்தியிலையும் யாக்கோபு என்ன பேரை வாங்கினான் அப்படின்னா ஏமாத்துக்காரன் என்கிற பேரு அவனுடைய நெற்றியில எல்லாருமே எழுதிட்டாங்க. ஆனா ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து போராடுகிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. உடனே ஆண்டவர் சொல்றார், பொழுது விடியுது, என்னை விட்டுருப்பா, நான் போகணும். இல்ல இல்ல, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், நீங்க என்ன ஆசீர்வதிச்சாதான் நான் உங்களை விடுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என் பேரு அவன் மாத்தாம சொல்றான், என் பேரு யாக்கோபு. எல்லாரும் என்ன ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவன் பேரை கர்த்தர் மாற்றுகிறார். என்ன இனி உன் பேரு யாக்கோபுன்னு சொல்லப்படாம உன் பேர் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் தகப்பனானவன். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் போராட வேண்டும். உங்களுடைய பெயர் மாறுறதுக்காக நீங்க போராடணும். உங்க குடும்பத்தினுடைய பெயர் மாறுறதற்காக நீங்க போராடணும். ஒருவேளை எந்த ஜனங்கள் உங்களை ஒரே பேரினாலே அழைக்கிறார்களோ நீங்க சொல்லணும், ஆண்டவரே, பேரை மாற்றுகிறவர் நீர்தானே அப்பா, பேரை பெருமைப்படுத்துகிறவர் நீர்தானே அப்பா, நீங்க மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த கர்த்தர், நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தகப்பனாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்கு என் பேரை பெருமைப்படுத்துவார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடைய பெயரை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமேன். உன்னுடைய பிள்ளை துஷ்டன் என்கிற பெயரை வாங்கி வைத்திருக்கிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில உன் பிள்ளைய குறித்து துஷ்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இல்ல, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பேரா, என் மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரா, என் மகளுக்கு இந்த தலை மேல இருக்கிற இந்த நிந்தையான பேர் எப்ப முடியும்? கைகளை உயர்த்தி, இயேசுவே உம்மால் பேரை மாற்ற முடியும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. குடிகாரன் என்கிற பெயரை கர்த்தரால் மாற்ற முடியும். கடனாளி என்கிற பெயரை கர்த்தராலே மாற்ற முடியும். ஓ, உருப்படாதவன் அப்படி என்கிற பெயரை கர்த்தர் மாற்ற முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றுகிற கர்த்தர், நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் பேரை நீங்க மாற்றுகிறவர். சவுல் என்கிற ஒரு மனிதன் ஜனங்களை எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் போய் ராஜாவினிடத்துல போய் அவனுடைய லெட்டரை வாங்கிட்டு வர்றான். அவன் இதுக்கு முன்னாடி ஸ்தேவான் என்கிற ஒரு பரிசுத்தவான் கொலை செய்வதற்கு அவனும் காரணமா இருந்தான். அவ்வளவு துஷ்ட மனுஷன், எல்லாரையும் அழிக்கிறதா அவனுடைய நோக்கம். ஆனா இடையில வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே என்ன பண்றாருன்னா, அத்தனை நாட்களும் சவுல் சவுல் அப்படிங்கிற பேரோட இருந்தவனை கர்த்தர் என்னவா மாத்துறாருன்னா பவுலாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவனை சந்தித்த உடனேயே அது வரைக்கும் அவன் இருந்த பேரை ஆண்டவர் மாற்றி ஒரு நல்ல பேரை கர்த்தர் அவனுக்கு வைக்கிறார். அப்போ நான் நம்புறேன், மனிதர்களால் போடப்பட்ட எல்லா பேர்களையும் கர்த்தர் மாற்றுகிற காலம் வந்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாசத்துல அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த பலிபீடத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அப்பா என் பிள்ளையினுடைய தலை மேல எந்த பேர் இருந்தாலும், எந்த கெட்ட பேர் இருந்தாலும் அந்த பேரை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். என் பேரை பெருமைப்படுத்துகிறவர், சொல்லுங்க, என் பேரை பெருமைப்படுத்துகிறவர். ஆமேன். அவமானம் நான் அடைய கர்த்தர் விடவே மாட்டார். ஆமேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடுவோம், அவமானம் அடைவதில்லை.
அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர், இறுதி வரை என்னை நடத்தி. எல்லாரும் சேர்ந்து அவமானம். ஓ அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம். ஓ அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பேரை மனுஷன் வச்சிருந்தாலும் என் ஆண்டவரால் அந்த பேரை என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும். நோயாளி அப்படின்னு வச்ச பேரை ஆண்டவரால் மாற்ற முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பா ஆண்டவரால் மாற்ற முடியும். அப்போ நீங்க அவங்க அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட்டு மனம் உடைஞ்சு போக வேண்டாம். பேரை மாற்றுகிற ஒருவர் உண்டு என்று நீங்க உணரணும். நம்முடைய தேவனுக்கு ஒரு நல்ல நாமம் கொடுக்கப்படுது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்முடைய பேரை, மனிதர்கள் நமக்கு இட்ட பேரை மாற்றுகிறவர் தான் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதான் தாவீதுக்கு அவங்க அப்பா வச்ச பேரு, அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு வச்ச பேரு, அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறவன். அவன் சவுல் ராஜா அவனுக்கு சொன்ன பேரு நீயோ இளைஞன். அப்படின்னா நீ சின்ன பையன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் அவனுக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னா, இல்லை இல்லை என் மகன் கோலியாத்தை விட பெரிய ஆளு. அந்த இடத்துல கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரசன்னத்தை சுமந்து நான் நிற்கிறேன். உங்க எல்லாருக்கும் மனிதர்கள் வச்ச பேரை ஆண்டவர் மாற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க குறை உள்ளவர்களாக நிறைய பேர் உங்களை பேசலாம். நீ என்ன பண்ண போற, நீ என்ன செய்ய போற, அதான் சில ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ண போற, சரி நீ ஒரு 500 ரூபா கொடுப்பியா, ஒரு 300 ரூபா கொடுக்க முடியுமா உன்னால? அப்போ உங்களை நிறைய பேர் ஒரு ஏழைகளாக, ஒரு குறைவாக உங்களுக்கு பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல வந்து நில்லுங்க. என் பேரை பெருமைப்படுத்துறது நீர் தான் ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்துறது நீர் தான் ஆண்டவரே. தேவன் மட்டும் உங்களுக்குள்ள வந்தாருன்னா நான் சொல்றேன், உங்க பேரை அம்மா அப்பா வச்சதுனால அல்ல, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க பேர் பெருமைப்படுத்தப்படும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன். இந்த பென்ஸ் அப்படின்ற பேர் எனக்கு மட்டும் பேர் அல்ல, எங்க ஊர்ல நிறைய பேர் இந்த பேரை வச்சிருக்காங்க. இங்க அவுட்டர்ல வந்தாதான் இந்த பேர் ரொம்ப ரேரா இருந்துச்சு. ஆனா எங்க ஊர்ல என் கூட படிச்சவனே, எனக்கு இன்னொரு பையன் கூட படிச்சான், அவன் பேரும் பென்ஸ் தான். 2 பேரும் ஒரே பேரை வச்சிருப்போம் நாங்க 2 பேர். எங்க ஊர்ல நிறைய பேர் இந்த பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், என் பேரை குறித்து நான் அப்படி அன்னைக்கு சந்தோஷப்பட்டதே இல்லை. ஓகே, நமக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் தெரில எனக்கு. ஆனா இப்போ நான் நம்புறேன், அது எங்க அம்மா அப்பா அந்த நல்ல பேரை வச்சதுனால அல்ல, இயேசு பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அந்த பெயர் நல்ல பெயராகவே மாறிடுச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிலர் குழந்தைய பிரதிஷ்டை பண்ண கொண்டு போய் இப்போ ஒரு 3 கிட்டத்தட்ட ஒரு 4 குழந்தைகளுக்கு என் பேரையே வச்சு நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். ஆமென். அவங்க ஒரு 4 குழந்தைகளை நானே பிரதிஷ்டை வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வச்சு பென்ஸ் அப்படின்ற பேரை வச்சிருக்கிறேன். அப்போ நான் நினைப்பேன், சார் எவ்வளோ நல்லவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிதான் நான் எனக்கு மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உங்கள் தலை மேலே இருக்கிற அந்த அசுத்தமான அந்த பேரை கர்த்தர் மாற்றி
உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிற நாள் வரும். ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவரை போல பேரை மாற்றுகிறவர்கள் வேறு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்புனுடைய சகோதரர்கள் அவனுடைய சகோதரனுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க, சொப்பனக்காரன் என்ற பேரை வைக்கிறாங்க. உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அவனா ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு வந்து சொல்ற, நீ சொப்பனக்காரன். அந்த சொப்பனக்காரன்ற பேரை அவங்க பெருமையா பேசல. எப்படி பேசினாங்கன்னா குறைவா பேசினாங்க. ஆனா எந்த பேரை அவங்க குறைவா பேசினாங்களோ அந்த சொப்பனக்காரன்ற பேரை கர்த்தர் எகிப்து தேசத்திலேயே சொப்பனக்காரன் அப்படின்னு கர்த்தர் அந்த பேரையே பெருமைப்படுத்தினாரு. எந்த பேரை மனிதர்கள் மட்டம் தட்டுகிறார்களோ அந்த பேரை கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக பெருமைப்படுத்தப்படுகிறது தான் கர்த்தர். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு நடக்கும். கர்த்தர் அப்படியே நடக்க வைப்பார். யோசேப்புனுடைய பேரை அவர்கள் குறைவாய் பேசும்போது எகிப்திலேயே கர்த்தர் அதே பேரை மகிமையுள்ள பேரா மாற்றுறது மாதிரி நம்முடைய பேரை கர்த்தர் பெருமையாய் மாற்றுவார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயத்திலே இந்த யாபேசை ஆண்டவர் உயர்த்துவதற்கு, அவனுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு, அவனுக்கு ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் தர்றதற்கு ஒரே ஒரு குணத்தை நான் கண்டுபிடிச்சேன். அதற்கு ஒப்புமையான ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 12வது வசனம். ஈசாக்கு அத்தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷத்துல அப்படின்னா வேதம் சொல்லுது, பஞ்சம் உள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை தந்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தணும்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அப்படின்னா விதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்குது. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, அங்கே பஞ்சம் உள்ள காலம், எல்லாருமே விதைக்காம அமைதியாய் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேருடைய எண்ணம் எப்படி வருது அப்படின்னா, பஞ்சமுள்ள காலத்தில் நம்ம எப்படி விவசாயம் பண்ண முடியும், எப்படி விதை வைக்க முடியும், வேண்டாம், அது நமக்கு பலன் தராது, அது ரொம்ப குறைவான பலன் தரும், நம்ம வேலை செஞ்சதுக்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், பெருசா அதுல பெரிய லாபத்தை பார்க்க முடியாதுன்னு எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. எல்லாருமே சும்மா இருக்கிறாங்க. காலம் சரியில்லை, நாள் சரியில்லை, இப்போதைக்கு பண்ண வேண்டாம், கொஞ்சம் காலதாமதம் ஆகட்டும், கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும், கொஞ்சம் பணம் வரட்டும், கொஞ்சம் பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிடலாம். இப்படியெல்லாம் நினைக்கிற மனுஷங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பஞ்சமுள்ள காலமா இருந்தாலும் விதை விதைக்க வேண்டியது, கிரியை செய்ய வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. ஆனால் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க எதுக்கு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செய்யவே மாட்டாங்கப்பா. ஒரு பாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு வைங்களேன், ஒரு பாடல் பாட தெரியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நினைப்பீங்கன்னா, பாட்டு பாடுறதுக்கு மைக்கு வேணும்னு நினைப்போம். இன்னொன்று, நான் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு ஆள் வேணும்னு நினைப்போம். ஒன்று மைக்கும் ஆளும் இருந்தால் தான் நிறைய பேர் தங்களுடைய பாட்டு தாளந்த பாடவே ஆரம்பிப்பாங்க. இல்லை அப்படின்னா பாட மாட்டாங்க. ஐயோ மைக் இல்லை, ஐயோ ஆள் இல்லை, பாட மாட்டோம். இல்லை, ஆனால் உண்மையாக யார் வளருவா அப்படின்னு சொன்னால், இந்த மைக்கையும் அவங்க பார்க்க மாட்டாங்க, க்ரௌடையும் பார்க்க மாட்டாங்க, பாட தெரிஞ்சதை பாடிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து ஒரு நாள் மைக்கை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கர்த்தர் க்ரௌடை கொடுப்பாரு, அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் தருவார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நீங்க ஆரம்பிக்காம இருக்கிறீங்களா? உங்க ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், உங்க ஆரம்பம் சஞ்சலமாக தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. ஆமேன். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் இப்பவே உன்னுடைய எதிர்காலத்துக்கான காரியத்தை நீ ஆரம்பிச்சணும். நீ விதைய போற்றணும். நீ விதைய போட வேண்டியதான் உன் வேலை. வேதம் சொல்லுது, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான்,
கர்த்தரோ விளையச் செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ நல்லா கவனிங்க, ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர், நம்மளை பெருக பண்ணுகிறது கர்த்தர், ஆண்டவர் விளைச்சலை கொடுக்கிறது கர்த்தர். ஆனா அதுக்காக நீ தண்ணீர் ஊட்டாத, அதுக்காக நீ நடாத அப்படின்னு சொல்லல. நட வேண்டியது நம்முடைய வேலை, கொத்தி எரு போட வேண்டியது நம்முடைய வேலை, தண்ணி ஊற்ற வேண்டியது நம்முடைய வேலை. ஆனா நம்ம நிறைய பேர் நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இல்ல ஆண்டவரே நீங்களே நட்டு, நீங்களே தண்ணி ஊற்றி, நீங்களே உரம் போட்டு ஒரு 6 அடி உயரத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என் கையில கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்? இல்லவே இல்லை. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத போது, சூழ்நிலை எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும் போது, நம்பிக்கையே இல்லாத போது நீ வித இன்னைக்கு பலன் கொடுக்காட்டாலும் 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி அந்த காரியங்கள் உங்க கையினாலே நடந்தேறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவன், அவங்க அம்மா நல்ல அப்பளம் சுட்டு கொடுப்பாங்க. அந்த அப்பளத்தை அந்த அம்மாவே பண்ணி பக்குவம் பண்ணி இந்த பையனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஒரு 5 அப்பளத்தை அவங்க அம்மாட்ட செய்ய சொல்லி ஒரு கவரில் போட்டு அதை பொதிஞ்சு அவனுடைய ஸ்கூல் வாத்தியாருக்கு, சார் இது எங்கள் அம்மா செஞ்ச அப்பளம், நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சார், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியாருக்கு கொடுக்குறாரு. அந்த வாத்தியார் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, டேய் என்னடா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா, நானும் எத்தனையோ அப்பளம் சாப்பிட்ருக்கிறேன், ஆனால் உங்கள் அம்மா சுட்ட அந்த அப்பளம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும், ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை சார் எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனுக்கு ஒரு ஆசை, இல்லை நம்ம இந்த பிஸ்னஸை ஏதாவது பண்ணலான்னு சொல்லி அந்த 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க அம்மாட்ட 15 அப்பளத்தை செஞ்சு ஒரு கவரில் போட்டு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மியான பணத்துக்கு கொடுத்து, இன்னைக்கு அந்த 1 ரூபாவில் ஆரம்பிக்கப்பட்ட சும்மா கொடுக்கப்பட்ட அப்பளம் இன்னைக்கு அவன் 10 கோடிக்கும் அதிகமான அதிபதியாய் கடவுள் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். 10 crores அதிகமான இன்னைக்கு அப்பளம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர்ல அந்த தேசத்துல அந்த மனுஷன்தான் முதன்மையான இடத்துல இருக்கிறான். அப்போ வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய காலடி எடுத்து வைக்கிறத நீ அற்பமா நினைக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அற்பமா நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உன்னை படைத்த கர்த்தர் அற்பமா நினைக்கவே மாட்டாரு. அவர் ஒரு நாள் அற்பமா நினைக்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, முடிஞ்ச வரைக்கும் நீ செய். நீ கர்த்தர் சமூகத்துல முழங்கால் படிட்டு ஒரு சின்ன காரியத்தை ஆரம்பி, சின்ன காரியத்திற்கு கை கொடு, சின்ன காரியத்தை யோசி, முடிஞ்சதை கர்த்தர் சமூகத்துல செய். என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உன் விதையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அப்போ பெருக்கம் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, விதைக்கிறதுல மட்டும்தான் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாருங்கள். 47ஆம் அதிகாரத்திலே 47ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியமும், இதை நிலத்திலே விதையுங்கள், விளைவில் 5ல் 1 பங்கை பார்வோனுக்கு கொண்டு வர வேண்டும், மற்ற 4 பங்கும் வயலிலே விதைக்கவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவன் மிகப்பெரிய ஞானி. ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும். யோசேப்பு யாராமா சொல்லுங்க எல்லாரும், மிகப்பெரிய ஞானி. இப்போ அந்த ஜனங்களை கைட் பண்றான் பாருங்களேன். அவனுடைய 7 வருஷத்தினுடைய பஞ்சத்தினுடைய காலத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் இப்ப கொண்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கையில இப்ப ஒன்றும் இல்லை, அவங்களுடைய நிலம் அவங்க கையில இல்லை, அவங்க ஆடு மாடுகள் அவங்க கையில இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த யோசேப்பு சும்மா இருக்கிறதுக்கு அவங்கள விடவே இல்லை பாருங்களேன். அதான் கடந்த நாட்களில் இந்த கொரோனா நிறைய ஸ்கூல் லீவ் ஆகி போச்சு, எல்லா பக்கம் 2 வருஷம் லீவு. இப்போ அந்த லீவுக்கெல்லாம் சேர்த்து டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் பழி வாங்குற மாதிரி வாங்கிடுறாங்க. அப்போ நிறைய பேருக்கு முடியவே இல்லை. இது வரைக்கும் 2 வருஷம் ஆல் பாஸ்லேயே போயிடுச்சு, நிறைய பேர் எக்ஸாமே எழுதலை. இப்போதான் ஒரு 2 வருஷம் தாண்டி பிள்ளைங்க இப்போதான் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ எல்லா வீட்லையும் ஒரே ஒரு சத்தம் தான் கேட்குது, ஏன் தான் இந்த எக்ஸாம் எல்லாம், சொல்லுங்க, ஏன் தான் இந்த எக்ஸாம் எல்லாம் வருதோ அப்படின்னு. எங்க வீட்டில் திடீர்னு ஒரு சத்தம், ஒருத்தர் கேட்குறாரு, டேடி இந்த
கொரோனா திருப்பி வருமா வராதா அப்படின்னு. என்னடா கொரோனா திருப்பி வருமா வராதுன்னா நான் பூசாரியா பார்த்து சொல்கிறதுக்கு தெரியலையே என்னது. இல்லை ஏன் திடீர்னு கொரோனா வருமா வராதான்னு கேட்குறேன். இல்லை திரும்பியும் ஒரு லாக்டவுன் போட்டால் நல்லா இருக்கும்ல. அதை ஏண்டா அவங்க 2 லாக்டவுனுக்கே தாங்க முடியாமல் எல்லாத்தையும் இழந்து அடுத்து எப்படி ஓடுறதுன்னு சொல்லி யோசிச்சு உட்காந்துருக்கும் போது இன்னொரு லாக்டவுன் வந்தால் நல்லா இருக்கணும். வாயமுறா ஏசப்பாட்டா மன்னிப்பு கேளு அப்படி. ஏன் இப்படிப்பட்ட உனக்கு ஒரு யோசனைன்னு கேட்டால், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிறைய படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, எக்ஸாமாக இருக்குது, இன்னொரு கொரோனா வந்து ஒரு 15 நாள் லீவு கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. நமக்கு நிறைய பேருக்கு சும்மா உட்காந்து ஏதாவது கொடுத்தா நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ சாப்பாடு வேணும். அவங்க மனசில் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் அவங்க லாக்டவுன் மாதிரி படுத்து நல்லா தூங்கிட்டு நமக்கு சாப்பாடு யார் கொடுப்பாங்க? யோசேப்பு தான் அதுக்காக தானே வச்சிருக்கான். 7 வருஷம் அவர் நல்லா சேர்த்து வச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி ஆகாரத்தை வாங்கிடலான்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரில. யோசேப்பு அங்கே சொல்றாரு பாருங்களேன், இந்த சும்மா இருந்து வந்து சாப்பாடு வாங்குற கதையெல்லாம் வேண்டாம், நான் ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? விதையும் நான் கொடுக்குறேன், இடமும் நான் கொடுக்குறேன், உரமும் நான் கொடுக்குறேன், எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் விதைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் போய் விதைச்சுக்குங்க, 5ஆ பிரித்து ஒரு பங்கை மட்டும் எனக்கு கொடுத்து அனுப்புங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் அதில் இன்னொரு விதையை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் வாசிங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஞானம் பாருங்கள். 47ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும். பின்பு யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியமும் இதில் நிலத்திலே விதையுங்கள், விளைவில் 5இல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கும் வயலுக்கு, எல்லாம் சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, வயலுக்கு விதையாகவும், வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்க வேண்டும் என்றார். ஆமென். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு விதை கொடுப்பேன், ஆனா அந்த விதையை எடுத்துட்டு போய் நீங்க விதைச்சு நீங்க அறுவடை பண்ணி 5ல் 1 பங்கு எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த 4 பங்குல நீங்க சாப்பிடவும் செய்யணும், அதே நேரத்தில் அடுத்து நீங்க போடுற விதையை அதுல தான் நீங்க உருவாக்கணும். அப்போ அந்த ஞானம் பாருங்க. அப்போ சும்மா இருக்கிறத, இல்லைன்னா விதைக்காம இருக்கிறத ஆண்டவர் விரும்புவதே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, நீ விதை, நீ ஒரு முயற்சி எடு, நீ செய், நீ போய் நில்லு. 2 பேரா இருக்கலாம், ஒருத்தரா இருக்கலாம், ஒரு மனுஷங்களா இருக்கலாம். நான் சொல்றேன், 1000 பேர் உங்க முதுக தட்டி கொடுக்க வேண்டாம், ஒருத்தருக்கு உங்க வார்த்தை பிரயோஜனமா இருந்தா போதும். ஆண்டவர் அதிலேயே உங்களை என்ன பண்ணுவாருன்னா அப்படியே வளர்த்து கொண்டே வருவார். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் அதுல கண்ணோக்கமா இருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு சிலத்துல கர்த்தர் தெளிவா பேசுறாரு, நீ முயற்சி எடு. இன்றைக்கு நீ அற்பமாய் ஆரம்பிக்கிறது, இப்பொழுது நீ கொஞ்சமாய் செலவு பண்ணி அந்த செய்யறத கர்த்தர் வருங்காலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். இந்த உலகத்திலே எல்லாரும் தூங்குற நேரத்திலே விழித்து கொண்டு வேலை செய்கிறவர்கள் வருங்காலத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார்கள். ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? 2008வது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். 2008வது வருஷம் நம்முடைய திருச்சபையிலே ஒரு பிரதருடைய தகப்பனார் இறந்து போகிறார். அவர் சர்ச்சுக்கு வரமாட்டார், ஆனால் இந்த பிரதர் வருந்தி அழைச்சார், நீங்கள் இந்த 40th டேக்கு மட்டும் இந்த ஜபத்துக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. அப்போ ஒரு 12 பேர் பக்கத்தில் இருந்தாங்க, ஒரு 10-12 பேர். நான் போய் ஒரு 1.5 மணி நேரம் அவர்களுக்காக பிரசங்கம் பண்ணி துக்கத்தை மறந்து விடுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நான் கொடுத்துட்டு வரேன். அது நாட்கள் தாண்டிருச்சு, வருஷம் தாண்டிருச்சு, அதெல்லாம் மறந்தாச்சு. திடீர்னு ஒரு நாள் கடந்த எலெக்ஷனுக்கு ஒரு கவுன்சிலர் என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ அந்த கவுன்சிலர் ஜெபம் பண்ணுக்கு வந்திருக்கும் போது நான் ஜெபம் பண்ண ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஆண்டவரே அப்படியே செய்யுங்க அப்படின்னு என் கூட அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய பொட்டு வச்சிருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு இவங்க ஆமேன் சொல்றது ஜெபம் பண்ணுறதை பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் இவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணும்போது ஆமேன் சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டவா அப்படின்னு சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்டவா?
ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பைபிளை வாசிச்சிருக்கிறேன், பைபிள் எனக்கு தெரியும், நிறைய செய்தி கேட்பேன், ஆனால் வந்து நான் சீக்கிரட்டாக ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஞானஸ்நானத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், சீக்கிரமாக நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் அப்படின்னு. உடனே எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்களை யார் ரட்சிப்புக்குள்ள நடத்தினான்னு கேட்டாங்க. உடனே அவங்க ஒரு ஷாக்காக ஒன்று சொன்னாங்க, நீங்கள் தான் என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்துனீங்கன்னாங்க. எனக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, எப்படி சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் அதான் அவங்க 2008 அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு டெத்து ப்ரேயருக்கு வந்தீங்க, அன்னைக்கு ரொம்ப நான் உடஞ்சி போய் வந்தேன், என்னால் ஒரு துக்கத்தை மறக்கவே முடியல, அன்னைக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க, உன் துக்கத்தை மாற பண்ணுவார் கர்த்தர் அப்படின்னு. அன்னைக்கு ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஏசப்பா பிள்ளையாக தான் இருக்கிறேன், நான் ஏசப்பாவோட தான் வாழ்கிறேன், எனக்கு இன்னும் பைபிள் தனியாக இருக்குது, நிறைய செய்திகளை நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சின்ன க்ரௌடில் பண்ணின பிரசங்கத்தை கேட்டு ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சித்து இன்னைக்கு அவங்கள கொண்டு வந்த நிறுத்த முடியும்னா, உங்கள் சின்னதாக நீங்கள் பார்க்குறத கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவருடைய பிள்ளையே, சின்னதோ பெருசோ முழு இருதயத்தோட நீங்கள் செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், ஆண்டவர் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உன் கையோடு என் கரம் இருக்கிறது, நீ வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாபேசை ஆசீர்வதித்து அவனுடைய கண்ணு கட்டாத தூரத்திலே அவனை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் முன்பு சொன்னது போல இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நீங்க நினைக்காத ஒரு 3 இடத்துல உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களையோ உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவரே நான் விதைக்கணும், ஆண்டவரே நான் விதைக்கணும், ஆண்டவரே முடிஞ்ச இடத்துல எல்லாம் விதைச்சு வைங்க. அது எல்லாம் இன்ட்ரெஸ்டா செய்யுங்க, கமிட்மெண்டோட செய்யுங்க. ஒரு 7 மணி நேரம் தூக்கத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் நீங்க அவைலபிளா இருங்க. எப்ப கர்த்தர் கூப்பிட்டாலும் ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ரொம்ப அன்பா கேட்கிறேன், நீ உன்னுடைய போன்லயே ரொம்ப நேரம் செலவு பண்ணி நீ எங்க விதைக்கிற, வேதம் சொல்லுது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ போன்லயே நீ விதைச்சிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் உனக்கு அறுவடை அதுதான்ப்பா வரும். நீ அதை தான் அறுக்கணும். நீ தீமையை விதைச்சிட்டு நன்மையை நீ அறுவடை பண்ண முடியாது. நீ பாவத்தை விதைச்சிட்டு பரிசுத்தத்துக்காக நீ வாஞ்சிக்க முடியாது. நீ அசுத்தத்தை விதைச்சிட்டு நன்மையை நீ எதிர்பார்க்கவே முடியாது. அதனால அசுத்தத்தை விதைக்காத, தீமையை விதைக்காத. எதை விதைன்னா ஒரு 7 மணி நேரம் ரெஸ்ட்டை தவிர மற்ற நேரத்தில் ஏதாவது ஒன்று ஜோம் பண்ணி விதைச்சிட்டே இருங்க. ஆண்டவர் திடீர்னு நீங்க 1000 விதைப்பீங்க, அதை ஒன்றை கர்த்தர் வளர்த்துவாரு. அது பெரிய மரமா வளரும், அது பெரிய ஆலமரமா மாறும், அதுதான் உன்னுடைய பெரிய எதிர்காலமாகவும் மாறும். அதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற வாய்க்காலாக கர்த்தர் மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் முயற்சி எடுக்க போறோம்? எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் எழும்பி நின்று என் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர், யாபேசனுடைய பெயரை மாற்றின கர்த்தர், துக்கம் என்கிற பெயரை மாற்றி ஓ ஹல்லேலூயா அவனை கர்த்தர் சந்தோஷத்தினாலே நிரப்பி பூமியினுடைய இந்த முனையிலிருந்து அவன் கண்ணு கட்டாத தூரத்திலே அவன் சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்தங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். யாபேசை எப்படி அவன் சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் கனம் பொருந்தியவனாய் மாற்றினாரோ நம்மை அப்படி கனம் பொருந்தியவனாய் மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், என்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க, என் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர், என் பெயரை மாற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பெயர் மாற்றப்படும், உங்கள் பெயர் மாற்றப்படும். தகப்பனே, உன் பெயர் மாற்றப்படும். கர்த்தர் அந்த பெயரை மாற்றுவார். சொந்தங்கள் உனக்கு வைத்திருக்கிற பெயரை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் மேனேஜர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பெயரை கர்த்தர் மாற்றுவார். சோம்பேறி என்கிற அந்த பெயரை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, உங்களை சுறுசுறுப்புள்ளவர்களாய் கர்த்தர் வைப்பார். ஆமேன் சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க. எஸ், இதை நான் நம்புறேன் சொல்லுங்க, நம்புறேன்னு சொல்லுங்க. இது நடக்க போகுது,
நடக்க போகுது. ஹalleluya. கர்த்தர் செய்ய போறாரு. உங்க அம்மா வச்ச பேரை கர்த்தர் மாற்றுவார். உங்க அப்பா உங்களுக்காக வைத்திருக்கிற பேரை கர்த்தர் மாற்றி அந்த பேரை பெருமைப்படுத்துவார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர், எங்கள் தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர், எங்கள் தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர், எங்கள் தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர், எங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர், எங்களை விசாலத்திலே வைக்கிற கர்த்தர், நாங்க விதைக்கிறத ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நாங்க செய்கிற எல்லாவற்றையும் கனப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள் சத்தமாய். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கனப்படுத்துகிற கர்த்தர் அவர். நன்றி அப்பா, இதுவரையிலும் எங்களுக்கு உதவி செய்தவர் அல்லவா நீ. ஆமென். அவர் மகிமைப்படுத்துவேன் என்றார். அவருடைய பாசம் ரொம்ப பெரிது. ஆனந்த துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். ஆகாய விண்மீனாய் நம்ம பெருக போறோம். ஹalleluya. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம், கரையில்லா தேவன். கரங்கள மேல தட்டி ஆனந்த துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆகாய விண்மீனாய். விசுவாசத்தோட பாடுங்க பிரதர் சிஸ்டர், விசுவாசத்தோட. ஆகாய இயேசுவே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ, பதறாத வாழ்வு சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள். பதறாத வாழ் சிதறாத மனம் பரிசாக தேவன். இப்ப சேர்ந்து சொல்லுவோம், ஆனந்த துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜெயம் ஆண்டவர் வாக்கு பலி. ஆமென். ஹalleluya. இந்த வாரம் முழுக்க நான் உங்களுக்காக கண்டிப்பாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல எப்படி இருக்கணும்னா நல்ல பேரோட இருக்கணும். உங்களுடைய பேரை சொன்னா நிறைய பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இவன் சாதித்தான் என்று இந்த ஊர் சொல்றதற்கு நீங்க கண்ணை மூடணும். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாலிப தம்பி தங்கச்சிக்கு புரியுதா? நீ வந்து இந்த உலகத்துல இருந்து இந்த ஓட்டத்தை முடிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நீ எப்படி போகணும் அப்படின்னா, சாதிச்சேன்ற வார்த்தையோட நீ போகணும். அல்லேலூயா. அது யாரால மட்டும்தான் முடியும்னா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஒரு குவாலிட்டியுமே இல்லைன்னா கூட உங்க பேரை பெருமைப்படுத்துறதுக்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னீரே, நீர் பேசுனீரே, யாபேசனுடைய பேரை மாத்தினீங்கல்ல, என் பேரை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களுக்கு ஆகும். ஆமென். உங்களுக்கு மனிதர்கள் வைத்த எல்லா பட்ட பெயர்களையும் என் இயேசு. சொல்லுங்க, இதான் இன்னைக்கு ஹெட்டிங்க. இங்கே உங்க வீட்டில் கூட எழுதி வச்சுங்க. மனிதர்கள் உங்களுக்கு பேசின எல்லா வட்ட பெயர்களையும் கர்த்தர் மாற்றுவார்.
கர்த்தர் மாற்றுவார். அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு திரும்பி அதன் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். இதுவரைக்கும் மனுஷங்க உங்களுக்கு பேசினதெல்லாம் உங்க இருதயத்துல காயமா இருக்கும்னா நீங்க மறக்கிற நாளை கர்த்தர் தருவார். God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.